ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பிஎல்சி சாஃப்ட்வேரில் நம்ம லேடர் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதை கம்பைல் பண்ணிவிட்டு சிமுலேஷன் ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிமுலேஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அந்த பார்த்த பிஎல்சி கிட்டுக்கு லோட் பண்ணிவிட்டு அதை வந்து வெரிஃபை பண்ணிடலாம் அடுத்து. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா பிஎல்சி கிட்டு அந்த சப்போர்ட்டோட வந்த சாஃப்ட்வேர் இதில் பார்த்தீங்கன்னா 2 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா TIA போர்ட்டல் V15, இன்னொரு சாஃப்ட்வேர் S7 PLC சிம். ஸோ இது வந்து சிமுலேஷனுக்கான சாஃப்ட்வேர், இது வந்து ப்ரோக்ராமிங்க்கான சாஃப்ட்வேர். ஸோ இதில் இது 2 இன்ஸ்டால் பண்ணாவே மற்றதெல்லாம் இந்த ஐகான்ஸ்லாம் நமக்கு வந்துடும். ஸோ இது ஆட்டோமேஷன் லைசன்ஸ் மேனேஜருங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைசன்ஸ் கீ வேணும் இதை ரன் பண்ணுறதுக்கு, இந்த பிஎல்சி சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து சிஸ்டத்தில் ஆல்ரெடி கீ வந்து லோட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட்வேர் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது சிஸ்டம் வித் பிஎல்சி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால்டு, தென் இஸ் அ பிஎல்சி கிட். ஸோ இது வந்து பிஎல்சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாடல் 3 என்ன மாடல்னு சொல்லிட்டு சிமாட்டிக் S7 1200 and CPU model is CPU 1214C DC/DC and CPU ஓட architecture is. ஸோ இந்த பேனல் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்கிடெக்சர் மாடல் 214 1AG40 0XB0. ஓகே, ஸோ பிஎல்சியோட மாடல் இது, CPU ஸ்ட்ரக்சர் மாடல் இது, CPU மாடல் அண்டு CPU ஸ்ட்ரக்சர் மாடல் இஸ் திஸ் ஒன். ஸோ இந்த பிஎல்சியில் 14 டிஜிட்டல் இன்புட்ஸ் இருக்குது, இதெல்லாம் இன்புட்ஸ். ஸோ இது வந்து டிஜிட்டல் அவுட்புட்ஸ், டோட்டலி 10 டிஜிட்டல் அவுட்புட்ஸ் இருக்குது. ஸோ ஆன் ஆஃப் சுவிட்ச். ஸோ கிட்டுக்கான பவர் சப்ளை வந்து இதுதான் 24 வோல்ட் டிசி. ஸோ இந்த கிட் ஆன் பண்ணிவிட்டு இந்த 24 வோல்ட் வந்து கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் பிஎல்சிக்கு வந்து சப்ளை வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இங்கே அடிஷ்னலாக இந்த கிட்லேயே வோல்ட் மீட்டர் அண்டு அம்மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது வோல்டேஜ் வந்து இன்புட்டாக கொடுக்கும்போது மெஷர் பண்ணாலும் சரி, இல்லை அவுட்புட்டில் அனலாக் அவுட்புட்டில் வோல்டேஜ் செக் பண்ணாலும் சரி, இந்த மீட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த அம்மீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மில்லி ஆம்பியர் ரேஞ்ச். ஸோ பிஎல்சி மெயின் கிட் வந்து இப்போ நம்ம பார்த்தது. ஸோ நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஓரியன்ட் கிட். ஸோ இந்த பிஎல்சிக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு லோட் பண்ணிவிட்டு இந்த பிஎல்சி ரியல் அப்ளிகேஷன் ட்ரெய்னர் கிட்டை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வேணுங்கிற அப்ளிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு TIA போர்ட்டல் V15 இதை ஓப்பன் பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு கிளிக் ஆன் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட். ஸோ ஒரு சிம்பிள் அண்ட் கேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இது ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன பண்ணால் நீங்கள் டிவைஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். அடுத்து ப்ரோக்ராம். ஸோ இதெல்லாம் வந்து சிமுலேஷன் அப்போ என்னென்ன பிளாக்ஸ் இருக்கோ அதனுடைய டீட்டெயில்ஸ். பட் கான்ஃபிகர் பண்ணாமல் டைரெக்டாக ப்ராஜெக்ட் வியூ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இங்கே ஓப்பன் த ப்ராஜெக்ட் வியூ வந்து டபுள் கிளிக் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வியூ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் விண்டோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே தான் என்ன பண்ணணும்னா நம்ம
நம்ம பிஎல்சி டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறத வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஹார்ட்வேர் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த டிவைஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆட் நியூ டிவைஸ் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் நமக்கு காமிக்கும். இதில் வந்து நம்ம பிஎல்சி தான். ஸோ கண்ட்ரோலர் செலக்ட் பண்ணிடணும். ஸோ கண்ட்ரோலர் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. இதில் நம்ம யூஸ் பண்ணுற பிஎல்சி கண்ட்ரோலர் வந்து சிமாட்டிக் S7200. இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு CPU இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம யூஸ் பண்ணுற CPU பார்த்தீங்க அப்படின்னா CPU 1214 DC/DC/DC. இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆர்கிடெக்சர் மாடல் இஸ் லாஸ்ட் ஒன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் கிளிக் ஆன் ஓகே பட்டன். ஓகே, ஸோ இப்போ வந்து பிஎல்சி டிவைஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம பிஎல்சி டிவைஸில் அனலாக் சிக்னல் போர்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ சிக்னல் போர்டு வந்து ஆட் பண்ணோம். அதுக்கு இங்கே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. சிக்னல் போர்ட்ஸ், கம்யூனிகேஷன் போர்ட், ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் வந்து சிக்னல் போர்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து ஏக்யூ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது பிஎல்சி கிட்லேயே வந்து பிஎல்சி டிவைஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதில் மேலே வந்து இந்த போர்டில் ஏக்யூன்னு இருக்கும் அந்த மாடலில். ஸோ இந்த ஏக்யூ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த சிக்னல் போர்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ண உடனே இங்கே ஆட் ஆயிரும். ஸோ வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஜூம் ஆகும். ஸோ இப்போது உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல சிக்னல் போர்டு வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ டிவைஸ் கான்ஃபிகரேஷன் இஸ் ஓவர். ஸோ ஒன்ஸ் டிவைஸ் கான்ஃபிகரேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டிவைஸில் ஆப்ஷன்ஸில் ப்ரோக்ராம் பிளாக்ஸ்ன்னு இருக்கும். இந்த ப்ரோக்ராம் பிளாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் மெயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆட் நியூ பிளாக்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம வந்து நியூ பிளாக் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இந்த மெயின் டபுள் கிளிக் பண்ணுங்கள், மெயின் ஆப்ஷனை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட் நெட்வொர்க்கு. இந்த நெட்வொர்க்கில் நம்ம லேடர் லாஜிக் வந்து இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அண்டிகேட் சிம்பிள் அண்டிகேட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிட் லாஜிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நார்மலி ஓப்பன்டு கான்டாக்ட். ஸோ இதை வந்து ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே நெட்வொர்க்கில் ஆட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து எப்படி இது இன்புட் வந்து டேக் பண்ணணும்னு சொல்கிறேன். அது பிஃபோர் தட் அண்டிகேட்டுங்கிறதுல 2 இன்புட் அண்டிகேட் எடுத்துக்கிறோம். ஸோ நார்மலி ஓப்பன்டு கான்டாக்ட் வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணணும். ஸோ 2 நார்மலி ஓப்பன்டு கான்டாக்ட் சீரீஸாக கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அவுட்புட் வியூ பண்ணுறதுக்கு இந்த அசைன்மெண்ட் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. அவுட்புட் வியூ பண்ணுறதுக்கு அசைன்மெண்ட் இதை ட்ராக் பண்ணிவிட்டு வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஸோ நெட்வொர்க் 1 தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். 2 க்ரியேட் ஆகிடுச்சுன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு கிளிக் ஆன் சேவ் ப்ராஜெக்ட். ஸோ இப்போது நம்ம இன்புட்டை வந்து ஒவ்வொரு கான்டாக்டுக்கும் வந்து டேக் பண்ணோம், அவுட்புட்டையும் டேக் பண்ணோம். ஸோ இது எப்படி டேக் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் டிவைஸ் கான்ஃபிகரேஷன் பாருங்கள், டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பிஎல்சி டிவைஸ் வந்துடும். ஸோ இதில் இந்த பிஎல்சி மேலே கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும்.
எஸ். இந்த டிவைஸ் மேலே லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழேயே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிவைஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இதில் IO டேக்ஸ், ஸோ இன்புட் அவுட்புட் டேக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து இது ரெண்டும் அனலாக் இன்புட்டு, IW64 IW66 வேர்டு அனலாக் இன்புட்டுக்கு இது யூஸ் பண்ணுவோம். ஸோ பூலியன் இன்புட்க்கு வந்து 1 பிட் சிங்கிள் பிட் என்னென்ன இன்புட் இருக்குது அப்படின்னா 0.01லேருந்து 0.7 வரைக்கும் 8, அது இல்லாமல் 1.0லேருந்து 1.5 வரைக்கும் இது ஒரு 6. ஸோ டோட்டலி 14 இன்புட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம கிட்டில் பார்த்தோம் 14 டிஜிட்டல் இன்புட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஐ எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து இன்புட்ங்கிறதுனால ஐ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த வேரியபிள் ஐ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு அவுட்புட் 10 அவுட்புட்ஸ் இருக்குது. இந்த Q வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அவுட்புட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது, Q 0.0 0.1. ஸோ இது அதே மாதிரி இங்கே வந்து 8 பிட் வரைக்கும் இங்கே அவுட்புட்டு. அது இல்லாமல் அடிஷ்னலாக 2 பிட் இருக்குது, Q 1.0 Q 1.1. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டிஜர், இது வந்து அனலாக் அவுட்புட் QW. ஸோ டபிள்யூனா வேர்டு, சரிங்களா, வேர்டு. இது வந்து அவுட்புட்டோட அட்ரஸ் 80. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்க பிஎல்சியோட IO டேக்ஸ். அப்போ இதிலேருந்து தான் ஏதாவது ஒன்று இன்புட்டாக கொடுக்க போகிறோம், சரிங்களா. பட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம சிமுலேஷன் பண்ண போகிறோம். சிமுலேஷன் பண்ணுறதுனால மெயின் இது ஓப்பன் பண்ணிவிட்டு மெமரியில் இருக்க வேல்யூஸாக தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும், சரிங்களா. அப்போ தான் வந்து அந்த வேல்யூஸ் வந்து மாடிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிமுலேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிட்க்கு லோட் பண்ணிடலாம். ஸோ இதை டேக் பண்ணுறதுக்கு இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு மெமரியில் இருக்க வேல்யூவாக தான் நம்ம வந்து டேக் பண்ண போகிறோம் இன்புட்டு. ஸோ M0.0, எம்னா மெமரி. ஸோ டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா. நெட்வொர்க்கு வெரியில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு இன்புட் வந்து மெமரியிலேருந்து நம்ம வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கோம், அது வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் சிமுலேஷன் அப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த இன்புட்டு, ஸோ இது வந்து M0.1 அடுத்த பிட்டு முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு அவுட்புட் வந்து ஆஸ் யூஷுவல் டிவைஸில் Qன்னு கொடுத்துருக்கோம். அந்த டிவைஸோட IO டேக்ஸில் பார்த்தோம் Qன்னு இருந்துச்சு. ஸோ அப்போ இங்கே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு Q 0.0. ஸோ நெட்வொர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, லேடர் நெட்வொர்க் ஆஃப் AND கேட். சேவ் பண்ணிக்கோங்க ப்ராஜெக்டை. ஸோ நவ் இதுதான் கம்பைல் ஆப்ஷனு. லேடர் டயக்ராம் முடிச்சதுக்கப்புறம் கம்பைல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் இங்கே வந்துடும். எரர்ஸ் வார்னிங்ஸ் 200. ஸோ அடுத்தது சிமுலேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து டிவைஸ்க்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனு. ஃபஸ்ட்டு சிமுலேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து டிவைஸ்க்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளிக் ஆன் ஸ்டார்ட் சிமுலேஷன். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ லைசன்ஸ் ஆல்ரெடி இருக்குது, ஸ்கிப். Now click on start search. ஸோ டிவைஸ் டிடெக்ட் ஆகிருக்கு வித் IP. click on load. Again click on load. Then on finish, click on finish. ஸோ இப்போ இங்கே சிமுலேஷன் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து ரன் கிளிக் பண்ணிடுங்க, கிளிக் ஆன் ரன். ஸோ சிமுலேஷன் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ IO இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் மானிட்டர் பண்ணுறதுக்கு
இந்த மானிட்டரிங் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த க்ரீன் இருந்துச்சு அப்படின்னா இந்த சுவிட்ச் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். ஃபுல்லாக க்ரீனாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ப்ளூவில் டாட் டாட் இருந்துச்சுன்னா ஆஃப், அப்படின்னா அவுட்புட் வந்து 0ன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து அன்கேட்டோட ரெண்டும் இன்புட்டு. ஸோ மெமரியில் இருக்க வேல்யூஸ் தான் இங்கே இன்புட் அசைன் ஆகும். ஸோ இந்த மெமரியோட வேல்யூ வந்து நான் மாடிஃபை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் இன்புட் வந்து இந்த டேக் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மாடிஃபை ஆப்ஷன் வரும். மாடிஃபை டு 1ன்னு கொடுங்க. ஸோ இந்த சுவிட்ச் வந்து ஆன் ஆகிடுச்சு. வேல்யூ 1ன்னு இன்புட் கொடுத்தாச்சு. ஸோ அவுட்புட் வந்து 0 தான். 1 0னா அன்கேட்டோட அவுட்புட் வந்து 0 தான். ஸோ அடுத்து இன்னொரு இன்புட்டையும் நான் வந்து 1க்கு வந்து மாடிஃபை பண்ணுறேன். இது எப்படின்னா ரைட் கிளிக் பண்ணணும். இந்த டேக் மேலே ரைட் கிளிக் ஒரு மாடிஃபை அண்டு டு 1. ஸோ இப்போ ரெண்டு இன்புட்டும் 1, அவுட்புட் வந்து இப்போ 1. ஸோ இந்த மாதிரி க்ரீன் ஃபுல்லாக க்ரீனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அவுட்புட் 1ன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு இன்புட் வந்து 0 பண்ணிங்கன்னா இது 0 ஆகிடும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் இன்புட்டை எகெயின் 0க்கு மாடிஃபை பண்ணுறேன். ஸோ அவுட்புட் வந்து 0 ஆகிடுச்சு. இதுக்கு இந்த சுவிட்ச் வந்து க்ளோஸில் தான் இருக்குது, க்ரீனாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சுவிட்ச் க்ளோஸ் தான். இந்த சுவிட்ச் ஓப்பனு. ஸோ அவுட்புட் வந்து 0. ஸோ சிமுலேஷன் இஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு வந்து நான் கிட்டுக்கு லோட் பண்ணி இந்த ப்ரோக்ராமை வந்து கிட்டில் அவுட்புட் செக் பண்ண போகிறோம். இப்போ சிமுலேஷன் முடிச்சதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஃப்லைனுக்கு போயிடுங்க. மானிட்டரிங் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி யூ வாண்ட் டு கோ ஆஃப்லைன் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. நவ் சிமுலேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஸ். நெக்ஸ்ட்டு வந்து கிட்டுக்கு இதே சேம் ப்ரோக்ராமை லோட் பண்ணி வெரிஃபை பண்ண போகிறோம். இப்போ நம்ம கொடுத்துருக்க இன்புட்ஸ் வந்து மெமரியில் இருக்க வேல்யூஸாக வச்சுட்டு இன்புட் கொடுத்தோம். கிட்டுக்கு லோட் பண்ணும்போது கிட்லேருந்து இன்புட் கொடுப்போம். ஸோ அதை வந்து இன்புட்டாக நம்ம டேக் பண்ணிடணும். அதுக்கு எகெயின் இதை வந்து இந்த டேக் பண்ணதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி கிட்டோட ஐஓ டேக்ஸில் பார்த்தோம். ஐ 0.0ங்கிறது வந்து டிவைஸோட ஐஓ டேக்ஸில் இருக்க ஒரு இன்புட்டு. இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். ஐ 0.0. ஸோ அனதர் இன்புட்டு ஐ 0.1. ஸோ இங்கே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இது ரெண்டும் இப்போ இன்புட்டு. டிவைஸ்லேருந்து நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். பிஎல்சி டிவைஸ் கிட் லோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்புட்டாக சேஞ்ச் பண்ணிடணும். இது வந்து அவுட்புட்டு. அந்த பிஎல்சியோட அவுட்புட்டில் க்யூன்னு தான் இருக்கும். ஸோ இதை வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ சேவ் பண்ணிடுங்க. இப்போ எகெயின் கம்பைல் பண்ணணும். ஏன்னா இன்புட் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எகெயின் கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைல் ஓவர். எரர் 0, வார்னிங் 0. இப்போ அடுத்து வந்து கம்பைல் முடிச்சதுக்கப்புறம் டிவைஸ்க்கு வந்து டவுன்லோட் பண்ணணும். நம்ம பிஎல்சி டிவைஸ்க்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து டவுன்லோட் பண்ணோம். அதுக்கு முதல்ல நம்ம கிட்டை ஆன் பண்ணணும். கிட்டை ஆன் பண்ணால் தான் நமக்கு இங்கே டிடெக்ட் ஆகும் பிஎல்சி டிவைஸு. ஸோ கிட்டை எப்படி ஆன் பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிஎல்சி கிட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நம்ம பிசியில் தான் ப்ரோக்ராம் பண்ணுவோம். பிஎல்சி சாஃப்ட்வேர் இருக்குது. அது ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நம்ம லோட் பண்ணுறதுக்கு ப்ராஃபிநெட் கேபிள் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது ஜஸ்ட் நத்திங் பட் ஒரு லேன் கேபிள் தான். பட் இது வந்து ப்ராஃபிநெட்னு சொல்லுவோம். ஹை ஸ்பீடு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து எனேபிள் ஆகும். இது வந்து ஜஸ்ட் ஒரு லேன் கேபிள் தான். ஸோ விச் இஸ் நத்திங் பட் ப்ராஃபிநெட் கேபிள். ஸோ இந்த ப்ராஃபிநெட் கேபிள் வந்து இந்த பிஎல்சியில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பிசி கூட லேன் போர்ட்டில், பிசியோட லேன் போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிஎல்சி கிட்டில் இது 24 வோல்ட் இருக்கும். இது 24 வோல்ட் வந்து பிஎல்சிக்கான இன்புட்டு. இதை கனெக்ட் பண்ணிடணும்.
பிஎல்சிக்கான பவர் சப்ளை இன்புட்டு இதை கனெக்ட் பண்ணிடணும். 24 வோல்ட் இங்கே ப்ளஸ்லேருந்து இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ்லேருந்து இங்கே மைனஸ். நெக்ஸ்ட் இந்த கிட்டை ஆன் பண்ணுங்கள். இந்த கிட்டை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஎல்சிக்கு வந்து பவர் கனெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணியிருக்க ப்ரோக்ராம் வந்து அண்ட் கேட். ஸோ அண்டு கேட்க்கு வந்து 2 இன்புட்ஸு நம்ம டேக் பண்ணியிருக்க இன்புட்ஸ் வந்து 0.0 அப்புறம் 0.1. ஸோ இப்போ இந்த கிட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்புட் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். இது வந்து 0.0 இன்புட் 0.0. ஸோ நெக்ஸ்ட் இன்புட் 0.1. ஸோ நம்ம அன்கேட்டோட அவுட்புட் எதுக்கு டேக் பண்ணியிருக்கோம்னா Q0.0. இதுதான் Q0.0. ஸோ இப்போ நம்ம இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் தேவையான அவுட்புட்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. இன்புட்ஸ் வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. இப்போ கிட்ட வந்து ஆன் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ கிட்டு வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணோம். ஸோ கிட்டே வந்து இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிவிட்டு டவுன்லோட் டு டிவைஸ் இது செலக்ட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். த டைப் ஆஃப் த பிசி இன்டர்ஃபேஸ்ன்னு இருக்கும். ஆல்ரெடி நம்ம சொன்ன ப்ராஃபிட் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு கனெக்ஷன்னு. ஸோ இது வந்து பிஎன், இந்த ப்ராஃபிட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இங்கே பிசி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இது வந்து டிரைவரு. நம்ம பிசியில் நம்ம லேனுக்கு யூஸ் பண்ணியிருக்க டிரைவர் வந்து ரியல் டெக்கு. இதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஷோ டிவைசஸ் வித் சேம் அட்ரஸ் செலக்ட் பண்ணிடுங்க. ஷோ டிவைசஸ் வித் சேம் அட்ரஸ். ஸோ நவ் செலக்ட் ஸ்டார்ட் சர்ச். ஓகே, ஸ்டார்ட் சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்கேன் ஆகிடுச்சு. டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு வித் ஐபி இங்கே இருக்கிறது. ஸோ டிவைஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. நவ் செலக்ட் லோடு. ஸோ ஆல்ரெடி ப்ரோக்ராம் உள்ளே இருக்கும். ஆல்ரெடி முன்னாடி ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணியிருக்கப்போ. ஸோ அப்போ வந்து செலக்ட் கண்டினியூ வித்தவுட் சிங்க்ரோனைசேஷன். ஸோ இங்கே ஆல்ரெடி ப்ரோக்ராம் இருக்கும், அதை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இதில் வந்து நோ ஆக்ஷன் வந்து செலக்ட் பண்ணி ஸ்டாப் ஆல் கொடுங்க. அப்போ தான் இங்கே லோடு வந்து ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். அதர்வைஸ் இங்கே பார்த்தா தெரியும், நோ ஆக்ஷன் இருக்கும்போது லோடு வந்து டிசேபிள் ஆகிருக்கும். செலக்ட் ஸ்டாப் ஆல். ஸோ இப்போ லோடு வந்து எனேபிள் ஆகிடுச்சு. கிளிக் ஆன் லோடு. ஸோ லோட் பண்ணியாச்சு. ஃபினிஷ். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம கிட்டில் வந்து லோட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கிட்டில் வந்து அந்த இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் வந்து செக் பண்ணுவோம். கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்த்துட்டு இங்கே நம்ம எப்படி மானிட்டர் பண்ணுறது அந்த அவுட்புட்டுங்கிறத பார்ப்போம். ஸோ கிட்டில் ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணிட்டோம். இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இன்புட் வந்து 0 இருக்குது. இங்கே 0, இதுவும் 0. அவுட்புட் வந்து 0 இருக்குது. அவுட்புட் 0. ஸோ ஒரு இன்புட் வந்து நான் 1 கொடுக்க போகிறேன். ஸோ 1 இங்கே பார்த்தீங்கன்னா லைட் க்ளோ ஆகுது. இப்போ கொடுத்துருக்க இன்புட் 1 0. ஸோ அவுட்புட் வந்து 0. நெக்ஸ்ட்டு 1 1 கொடுக்க போகிறேன். செகண்ட் இன்புட்டை வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ இன்புட் வந்து 1 1. ஸோ அவுட்புட் வந்து 1. ஸோ அண்ட் கேட்டோட அவுட்புட் நமக்கு கிடைக்குது. ஸோ லோட் பண்ண ப்ரோக்ராம் வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை வந்து இந்த இன்புட்ஸை வந்து நம்ம சாஃப்ட்வேர்லேயே மானிட்டர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ கிட்டில் நம்ம கொடுக்க இன்புட்டை இங்கே மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செலக்ட் பண்ணோன்னா, சேம் மானிட்டர் ஆப்ஷன் இங்கே இருக்கும்.
இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இன்புட்ஸ் வந்து கிட்டில் என்ன இருக்குன்னா கிட்டில் என்ன இன்புட்ஸ் இருக்குன்னா 1 அவுட்புட்டும் 1. ஸோ இங்கே வந்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கிட்டில் சேஞ்ச் பண்ணும்போது இங்கே அந்த இன்புட்ஸும் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0.00 வந்து நான் 0 பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது 0. ஸோ இப்போ 0 பண்ணியாச்சு. ஸோ இங்கே லேடர் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்விட்ச் 1 வந்து 0 ஆயிடுச்சு. இது 1 தான், அவுட்புட் வந்து 0. ஸோ தட்ஸ் ஆல் simulation and working with the PLC kit. Thank you.